ஆனால் இங்கே மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே சாதாரண நபர்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணியோட ப்ரைஸும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிளகுப்பாறையில் ஏசிஎஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மச்சான் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடை பேர் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா டச் ஆகுது இல்லைங்களா? ஸோ மச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பீஃப் பிரியாணி, பரோட்டா, காலையில் டிஃபன், நைட் டிஃபன் அப்படின்னு ஃபுல் டே ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, எப்படிலாம் பண்ணுறாங்க, அதுவும் 50 ரூபாய்க்கு எப்படி பிரியாணி தராங்க, அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ விஷாலின் பார் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே ஒரு வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இங்கே ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பேர் மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட், ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு ஃபுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும். ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் ஃபுட்டாகவுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இவங்களோட சர்வீஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் சொல்ல முடியும். மூணாவது விஷயம், மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு ஒரு பிரியாணியாக இருக்கட்டும் விரும்பி சாப்பிடுவோம். அந்த பிரியாணியோட ப்ரைஸை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணுவோம்னா பிரியாணி வேணான்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே சாதாரண நபர்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணியோட ப்ரைஸும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். அனைவரும் நம்மளோட நண்பர் விஷாலின் பார்வை அவர்களோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிவ்யூ. என் பேர் சுகுமார். நான் பார்த்தீங்கன்னா மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் ஒரு 4 வருஷமாக சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன். எப்போதும் பிரியாணி தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும். என் பேர் ஆல்வின். நான் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிறேன். ஒரு 8 மாதமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. வந்து எப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். வயிறு ஃபுல்லாக தான் சிக்கன் பிரியாணி, பீஃப் ரொம்ப நல்லா இருக்கும். குத்து பரோட்டா போடுறேன், அப்புறம் வீச்சு பரோட்டா போடுறேன், முட்டை வீச்சு போடுறேன், பேப்பர் வீச்சு போடுறேன். எல்லா ஸ்டைலும் தெரியும். வந்து 12 மணி தான், மத்தியானம் 12 மணி தான் கிடைக்கும். மத்தியானம் 12 மணி தான், நைட் 12 மணி வரைக்கும் பரோட்டா கிடைக்கும். பன் பரோட்டா போடுறோம். சாதா பரோட்டா தான் சேல் ஆகுது. சாதா பரோட்டா மெயின் சேல் ஆகுது. என் பேர் தாஜுதீன். நான் ஒரு 7 வருஷமா பிரியாணி வச்சிருக்கேன். நல்ல தரமா கொடுக்கணும் தான் இந்த ரேட்டுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஜீரக சம்பா தான். யாரும் எந்த ஃபால்ட்டு சொன்னது இல்லை இதுவரை. நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் மேலும் ஆதரவு இருக்கிறனால தான் இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனோம்னா நான் கொரோனாவில் வந்து தான் இந்த ரேட்டு போட்டேன். கொரோனாவில் வந்து அப்படியே சேவையாகவே தொடங்கியாச்சு. இந்த ரேட்டுக்கு வந்து இங்கே சாப்பிட்றவங்க சாதாரண மக்கள் தான் சாப்பிட்றாங்க. அதனால இந்த ரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, வெள்ளை சாப்பாடு 60 ரூபா தான். எங்களோட சாப்பாடு ஆஸ்பத்திரி பர்சனுக்கு தான் சாப்பாடு 60 ரூபா போட்டிருக்கோம். வெளியே அலையக்கூடாது மக்கள். பீஃப் பிரியாணி 70 ரூபா வெறும் கறியாக தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பா, பீஃப் பிரியாணி ஜீரக சம்பா, ஒயிட் குஸ்கா ஜீரக சம்பா, வெள்ளை சாப்பாடு நல்லா தரமாக இருக்கும். அப்படிங்க கடை எக்ஸாக்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மெயின் ரோடு, இஎஸ் ஹாஸ்பிட்டலு, மருத்துவ குடனுக்கு அப்படியே ஆப்போசிட், நேர் ஆப்போசிட் இருக்கும் மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். 7 வருஷம் ஆச்சு. கடை காலையில் வந்து 6 மணிக்கு பூரி, இட்லி, தோசை, பொங்கல். சாயந்தரம் வந்து ரைஸு, நூடுல்ஸு. மதியானம் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, வெள்ளை சாப்பாடு. கடை காலையில் 6 மணிக்கு தொடங்கினா நைட்டு 11 மணி ஆகும். நைட்டு டிஃபன் உண்டு. ரைஸு, நூடுல்ஸ் அதுவும் கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறோம். 70 ரூபாய்க்கு ஒரிஜினல் பாஸ்மதி ரைஸில் கொடுக்குறோம். பரோட்டா 10 ரூபா தான் தரமாக இருக்கும். அஜினமோட்டோ கலப்படமே கிடையாது. குருமாவும் நல்லா தரமாக தான் இருக்கும். அஜினமோட்டோக்கே வேலை கிடையாது.
கிடையாது, நான் சண்டே வந்து ஈவினிங் மட்டும் லீவ் விட்டுருவேன். கடை லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க, பீஃப் பிரியாணி வந்து 70 ரூபாய்க்கு இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, எம்டி இருக்குது, அப்புறம் ஒயிட் குஸ்கா இருக்குது. ஈவினிங் டைமில் மதிய டைம்லேயும் பரோட்டா இருக்குது, பரோட்டா வெரைட்டிஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் பிரியாணி, அப்புறம் டின்னரை பொருள் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 50 ரூபாய்க்கு ஒரு சீரக சம்பாவில் 50 ரூபாய்க்கு பிரியாணி தர்றது வந்து ரொம்ப ரேர். நம்ம நல்லா தெரியும் சீரக இப்போ இருக்கிற காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரியாணி கடை இருக்குது, பிரியாணி கடை எல்லா இடமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி 65 முட்டையோட வாங்கியிருக்கோம். ரைஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து பார்க்கும்போதே ஒரு நோ அஜினமோட்டோ மாதிரி சொல்லிட்டார் அவர். அஜினமோட்டோ ஆட் பண்ணலை. ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆயில் யூஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படின்னு பார்த்துடலாம். சூப்பர். சீரக சம்பா பிரியாணி 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து. லைட்டாக அந்த மசாலா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மற்ற எந்த மசாலாவுமே இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, அதான் நல்லா தெரியுது. மசாலா ரொம்பவே நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப உரைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப செட்டிலாகவும் இல்லை, டீசெண்டான மசாலாவாக இருக்குது.